இந்த குரு பகவானை நீங்க பிடிச்சுக்கணும். உங்க ஜாதகத்துல குரு வலுவா இருக்கிறாரா, வலிமை குன்றி இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். நீங்க ஜாதகத்தை கண்டிப்பா பார்க்கணும். உங்க ஜாதகத்துக்கு தகுந்த வேலையை தான் நீங்க செய்றீங்களா? ஏன்னா உங்க ஜாதகத்துல ராகு பலமா இருந்தா நீங்க மீடியா துறைக்கு வரலாம். உங்க ஜாதகத்துல ராகுவே வீக்கா இருக்கிறாருன்னா அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். சுக்கிர பகவான் அப்படின்னா இந்த சுக்கிர ஹோரையில நீங்க ஒரு வேலையை துவங்கணும். இந்த ஹோரைகளையும் நீங்க கணக்கு வச்சுக்கணும், நிறங்களையும் கணக்கு வச்சுக்கணும், கிழமைகளையும் நீங்க கணக்கு வச்சுக்கணும். இதுல நீங்க முயற்சி பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு செல்வம் பெருகணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை வெளியே துரத்தணும். இவங்க வெளியே போயிட்டாங்கனாலே பாசிட்டிவ் உள்ள வந்துருவாங்க. அவங்க உள்ள வர்றதுக்கு தடையே இதுதான். இப்போ முதல்ல தடைகளை தான் களையணும். இப்போ எல்லார் வீட்லேயும் என்ன மைனஸ்னா, வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பாத்ரூம் வச்சிடறோம். இது நம்மளுடைய கட்டாயம் ஆயிடுச்சு. அப்போ அங்கே ஒரு துர்நாற்றம் வீசும்போது லட்சுமி வரமாட்டா. ஸோ அப்போ 5ல் சனி இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் லேட் ஆகும். 7ல் சனி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய திருமணம் லேட் ஆகும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கிறாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சு அவரை முதல்ல கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இங்கே சுபிட்சமாக மாறிடும். உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை நீங்கள் தொலைக்கணும். இது எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டில் காட்டிக்கிட்டே இருக்கும். என்னைக்கு உங்கள் லெஜரை கடவுள் டேலி பண்ணி கிரெடிட்னு இருக்கணும், டெபிட்னு இருந்துச்சுன்னா மாட்டினீங்க. ஒரு கருங்கல்ல ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணுறாங்க, அந்த சிலைக்கு சக்தி கொடுக்குறாங்க. இது எல்லாம் கொடுத்து அந்த வெறும் கருங்கல்ல சக்தி மிகுந்த விக்கிரகமாக மாத்துறாங்க. இப்போ நான் அந்த சிலைக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிட்ட உடனே இந்த நம்பர் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நான் வாங்கிடுவேன். என் கையில் இப்போ ஒரு பணம் வருது அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அதோட நம்பர் பார்ப்பேன். இது 4678 இருந்தால் படிச்சு பாக்கெட்டில் வச்சுருவேன். இந்த பணத்தை செலவு பண்ண மாட்டேன். இந்த பிரபஞ்சம் எனக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இந்த நம்பர் என்னுடைய எல்லா ஆசைகளையும் இது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இன்றைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமாகவும் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் பக்தி சம்பந்தமாகவும் இருக்கக்கூடிய குழப்பம் விலகி ஒரு தெளிவுத்தன்மையை நீங்கள் பெற போறீங்க. அதற்கான ஒரு சரியான நபர் தான் நம்மிடையே அமர்ந்திருக்கின்றார். மரியாதைக்குரிய திரு அசோக் ஆஸ்ட்ரோ அவர்கள் இன்று நம்மிடையே இருக்கின்றார். வாருங்கள், அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கேளக்கிய சித்தர் நமோ நமக. கேளக்கிய சித்தர் நமோ நமக. ஒரு ஜோதிடரா, ஜோதிடம் தெரிந்த நபரா உங்களிடம் சில பொதுவான கேள்விகள் கேட்கணும்னு எங்களுடைய விருப்பம். அதன்படி நம்ம அதிகாலையிலிருந்தே ஆரம்பிப்போம். இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம். பொதுவாக முகூர்த்தம் அப்படின்னா கல்யாணத்துக்கு பார்ப்பாங்க, நல்ல நேரம் அப்படின்னா புதுசாக ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. பிரம்ம முகூர்த்தத்தினுடைய மகிமை என்ன? யாரெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்? நம்ம கேளக்கிய சித்தர் வழிபாட்டிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தையுமே நான் முதல் தடவையிலே இந்த நேரத்தில் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் பல நேரங்களில் சித்தரை கூப்பிட்டேன். அப்போல்லாம் அவர் எனக்கு உத்தரவு கொடுக்கல. ஏன் உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நேரங்களை மாற்றி நல்ல நேரத்தில் கூப்பிட்டு பார்த்து, சஷ்டியில் கூப்பிட்டு பார்த்து, கௌரி நல்ல நேரத்தில் கூப்பிட்டு எல்லாமே நான் பண்ணி கடைசியாக நான் கண்டுபிடிச்ச ரிசல்ட்டு தான் பிரம்ம முகூர்த்தம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்குன்னு ஒரு சக்தி என்ன அப்படின்னா, இயல்பாகவே மனிதர்கள் தூங்கும்போது நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அந்த வேலை சக்ஸஸ் நடக்கும். நீங்கள் பாருங்கள், சாதிச்ச எல்லா நபர்களும் நைட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நானும் முழிச்சிட்டோம். 6 மணிக்கு எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தில் முழிச்சிருவாங்க. மொத்த நினைவு அலைகளும் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும். டிராஃபிக் ஜாம் ஏற்படும். அப்போ 1,00,000 பேரில் நீங்கள் காம்படிஷன் போட்டியே போடாதீங்க, 100 பேரில் போட்டி போடுங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அப்போ முதல்ல இந்த சிந்தனைகள்லாம் எப்போ சிக்னல் டிராஃபிக் எப்போ கிளியர் ஆகுதுன்னு பாருங்கள். எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் எந்திரிச்சிருங்க. நீங்கள் எந்திரிச்சு இப்போ நீங்கள் மட்டும்தான் ரேஸில் ஓடுறீங்க, கன்ஃபார்ம் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அப்போ பிரம்ம முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள். இந்த பிரம்ம முகூர்த்தம் பழிக்கிறதுக்கான காரணமே எந்த எண்ண ஓட்டங்களும் இந்த பிரபஞ்சத்தை ரீச் பண்ணுறதே இல்லை. 2வது வானத்திலையும் 2வது வானம் 3வது வானம் அப்படின்னு இருக்கும். அதிகாலை நேரத்தில், அதாவது அந்த பொழுதுக்கு இது இரவா பகலான்னு நீங்கள் சொல்ல முடியாது. பகல் வந்துக்கிட்டு இருக்குது, இரவு மெல்ல மெல்ல போய்கிட்டு இருக்குது. இந்த ரெண்டுமே இருக்குது. இந்த நேரத்துக்கு சக்திகள் அதிகம். அதனால தான் இதை நரசிம்ம அவதாரத்திலையுமே கூட அவர் அப்படி தான் கேட்டார். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இரவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டார். அதனால காலையிலையும் இதே டைம், சாயந்தரமும் இதே டைம் அப்படிங்கிறப்ப இந்த நேரத்துக்கு ஒரு சக்தி உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன கடவுள் வழிபாடு பண்ணினாலும் அதற்கான அபரிவிதமான சக்தி உங்களுக்கு சேரும். அதனால் பிரம்ம முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள். டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4:30 கிட்டத்தட்ட நீங்கள் 5:30 வரைக்கும்.
இல்லைங்க நான் 3 மணிக்கே எந்திரிச்சிருவேன்னா நீங்கள் தாராளமாக 3 to 5 பிரம்ம முகூர்த்தத்தில் கடவுள் வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு சிறப்பான ரிசல்ட் இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடாதவை அப்படின்னு எதுவும் இருக்குங்களா? செய்யக்கூடாதுங்கிற விஷயம் எதுவுமே இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தை ஏன் நம்ம செலக்ட் பண்ணோம்னா, நான் மற்ற நேரங்களில் ஒரு வேலை செஞ்சேன், அதுக்கு ரிசல்ட் இல்லை, எப்போ இது ரிசல்ட் திறக்கும், அதாவது மோட்ச கதவே திறக்கிற மாதிரி தான். எப்போ கேட்டு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோம், பிரம்ம முகூர்த்தத்தில் ஓப்பனாக இருக்குது, நீங்கள் உள்ள என்ட்ரி ஆயிருங்க, அவ்வளோதான். என்ன வேலை செஞ்சாலும் அது சக்ஸஸ் தான். சக்ஸஸ் தான், மிக சிறப்பு. இப்போ சக்ஸஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பொருள் சேர்ப்பது அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். பொருள் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருக்குமே இடமே இல்லை அப்படின்ற ஒரு சூழலில் எங்களுக்கு செல்வம் சேரணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய முறைகள் அப்படின்னு ஏதேனும் இருக்குங்களா? வழி இருந்தால் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் செல்வம் சேர்றதுக்கு எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, என்ன நான் செய்யணும், என்ன நான் செய்யக்கூடாது. ஓகே, இப்போ செல்வம் அப்படின்னா இந்த செல்வத்துக்கு அதிபதி யார்? ஒன்று குரு, இன்னொன்று சுக்கிரன், மகாலட்சுமி. இந்த குரு பகவானை நீங்கள் பிடிச்சிக்கணும். உங்கள் ஜாதகத்தில் குரு வலுவாக இருக்கிறாரா, வலிமை குன்றி இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். இப்போ குரு பகவானை கொடுக்கக்கூடிய நிறங்கள் மஞ்சள் கலர். சுக்கிர பகவான் அப்படின்னா இந்த சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஒரு வேலையை துவங்கணும். இந்த ஹோரைகளையும் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும், நிறங்களையும் கணக்கு வச்சுக்கணும், கிழமைகளையும் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். இதில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு செல்வம் பெருகணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை வெளியே துரத்தணும். இவங்க வெளியே போயிட்டாங்கனாலே பாசிட்டிவ் உள்ளே வந்துடுவாங்க. அவங்க உள்ளே வர்றதுக்கு தடையே இதுதான். அப்போ முதல்ல தடைகளை தான் களையணும். ஃபஸ்ட்டு உங்கள் பாத்ரூம் நீட்டாக இருக்கணும். பாத்ரூமோட சைஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x3 3x3 அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிடுறாங்க. முதல் தவறு. என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னா கட்டில் சைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, 6x4 மினிமம் இருக்கணும் அந்த சைஸ். ஹைட்டு 10 அடி 11 அடி கட்டாயம் இருக்கணும். எல்லாரும் பாத்ரூமுக்கு மேலே தான் இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் பழைய பொருட்களை போட்டு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரேஜை உருவாக்கிடுறாங்க. முதல் தவறு. நீங்கள் இடத்த சுருக்கும் போது அங்கே துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். இப்போ எல்லார் வீட்லேயும் என்ன மைனஸ்னா, வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பாத்ரூம் வச்சிடுறோம், இது நம்மளுடைய கட்டாயம் ஆயிடுச்சு. அப்போ அங்கே ஒரு துர்நாற்றம் வீசும்போது லட்சுமி வரமாட்டா. அதனால் முதல்ல இந்த பாத்ரூம் க்ளீனாக இருக்கணும், அதுக்கு அது பெருசாக இருக்கணும், காற்றோட்டமாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கணும். ரெண்டாவது அதை க்ளீனாகவும் வச்சுக்கணும். இதை பண்ணிட்டீங்கனாலே இந்த துர்நாற்றம் அப்படின்னாலே இது சனி பகவான் தான். அவருக்கு எப்போ நீங்கள் இடம் கொடுக்கலையோ லக்ஷ்மி உள்ளே வந்துடுவாங்க. ரெண்டாவது உங்களுடைய கால். நீங்கள் குளிக்கும்போது தேய்ச்சி குளிக்க வேண்டிய ஒரு பகுதி உங்களுடைய கால். ரெண்டாவது உங்களுடைய வலது காலை வலது கையில் க்ளீன் பண்ணணும், இடது காலை இடது கையில் க்ளீன் பண்ணணும். நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கல் உப்பு உள்ளங்கை அளவு போட்டு கிளாக் வைஸ் சுற்றி அந்த தண்ணீரில் குளிக்கணும். கண் திருஷ்டியாக இருந்தாலும் இப்போ கழிஞ்சிடும். இப்போது பாத்ரூம் க்ளீன் ஆகிருச்சு, நாம் க்ளீன் ஆகிட்டோம். இல்லை எனக்கு சனியின் தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்குன்னா அந்த தண்ணியில் நீல கலர் இருக்கக்கூடிய சங்கு பூ 3 பூ போட்டு குளிச்சிருங்க. சங்கு பூ 3 பூ போட்டு டீ வச்சு நீங்கள் குடிக்கலாம். அப்படி குளிச்சிங்கனாலும் சனியினுடைய தாக்கம் குறைஞ்சு உங்களுக்கு வேலைகள் வேகமாக நடக்கும். சனி அப்படின்னாலே தாமதம் அப்படின்னு அர்த்தம். ஏன் தாமதம் அப்படின்னு கேட்டால் சனி பகவானுக்கு ஒரு கால் ஊனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊனமாக இருக்கிறவர் மெதுவாக தான் நடந்து வருவார். அப்போ அவர் வரவே மாட்டாரான்னு கேட்டால் அப்படி இல்லை, வருவார், கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அப்போ 5ல் சனி இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் லேட் ஆகும். 7ல் சனி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய திருமணம் லேட் ஆகும். 4ங்கிற உங்கள் அம்மாவுடைய ஸ்தானத்தில் சனி இருந்தால் அம்மாவுடைய பசம் உங்களுக்கு லேட்டாக கிடைக்கும். 9ங்கிற உங்களுடைய அப்பாவுடைய வீட்டில் சனி இருந்தால் அப்பாவுடைய பாசம் உங்களுக்கு லேட்டாக கிடைக்கும். 4ங்கிறது உங்களுடைய படிப்பு. இந்த படிப்பில் சனி இருந்துட்டாலோ உங்களுக்கு லேட்டாக பிக்கப் ஆகும். அதாவது 8வது வரைக்கும் சில குழந்தைகள் நல்லாவே படிச்சிருக்க மாட்டாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா 10வதுக்கு மேலே நல்லா படிச்சிருப்பாங்க. இதை மாறியும் ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை 9ல் உங்களுக்கு சனி இருந்துட்டா 8வது வரைக்கும் பிரைட்டாக இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் 9ங்கிறது உங்களுடைய உயர்கல்வி, அங்கே சனி வந்துட்டங்காட்டி 8 வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் எப்போ பப்ளிக் எக்ஸாம் வருதோ அப்போ பார்த்து 250 மார்க் வாங்கியிருப்பார். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கிறாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அவரை முதல்ல கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இங்கே சுபிட்சமாக மாறிடும். ரெண்டாவது, துஷ்ட சக்தி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மிகச்சிறந்த பரிகாரம் வெண்கடுகு. ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க, 2ஆக கட் பண்ணுங்க, அதில் வெண்கடுகு தூவுங்க, மிளகு ஒரு 4 தூவுங்க, ஒன்றா மூடுங்க. மூடிட்டு இப்போ முன்னையும் பின்னையும்
ஒரு பச்சை கற்பூரம் வச்சு இப்போ கொளுத்திடுங்க. இதை வந்து ஒரு தூபக்காலில் வச்சுக்கோங்க. தூபக்காலில் வச்சு உங்கள் வீட்டுக்கு வெளியே இல்லை உங்கள் காம்பவுண்டு சுவருக்கே வெளியே கொண்டு போய் வச்சு முழுசாக எரிச்சதுக்கப்புறம் கொட்டிட்டு வந்துடுங்க. கந்திஷ்டியாக இருந்தாலும் செய்வனியாக இருந்தாலும் நிச்சயமாக நிகழ்ந்துடும். வெண்கடுகு எரியும் போது ஒரு நறுமணம் வரும். அந்த நறுமணம் துஷ்ட சக்திகளை ஓட ஓட விரட்டும். அந்த வாசத்தை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. ஒரு துர்நாற்றம் வீசுற நாம எப்படி ஓடுவோமோ அதை மாதிரி அந்த வாசனைக்கு அவங்களெல்லாம் ஓடுவாங்க. அதனால உங்கள் சாம்பிராணி புகை போடும்போது அதுலேயும் நீங்கள் வெண்கடுகை எரிக்கணும். அந்த வாசம் துஷ்ட சக்திகளை நீக்கும். வீடு முழுக்க கொண்டு போய் காட்டணும். என்ன கிழமைகளில் இதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 2 கிழமைகளில் தவறாமல் பண்ணுங்க. காலை எல்லா பரிகாரமும் காலையில் மட்டும் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே முதல்ல அதுதான் உள்ளே இருக்கிற பேட் வைப்ரேஷனை வெளியே துரத்திட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக் இனி பாசிட்டிவ் தான். துஷ்ட சக்தி இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம? துஷ்ட சக்தி இருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு சுப காரியமே நடக்க விடாது. சில பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 குழந்தைகள் இருப்பாங்க. 2 குழந்தையுமே லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அடுத்து வளகாப்புன்னு ஒரு சம்பவம் நடக்கணும். அந்த வளகாப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி மொட்டை அடிக்கணும்ல அப்படின்னு கேட்டால் அந்த மொட்டை அடிக்கிற நேரத்தில் யாராவது ஒருத்தங்க இறந்துருப்பாங்க. அப்பையும் அந்த விஷயம் நடக்கவே விடாது. 2வது இப்படியெல்லாம் தடங்களாகவே இருக்குது, குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. குலதெய்வ கோவிலுக்கும் போக விடாது. ஏன்னா இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா இந்த தோஷம் கழிஞ்சிரும். உங்களை செய்ய விடாமல் தடுக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை. அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்வாங்க உள்ளே இருந்துட்டு. நம்ம வேலையை தான் நம்ம கரெக்டாக செய்கிறதில்ல. அப்போ உங்கள் சுப காரியங்கள் தடைப்படும். நீங்கள் எடுத்த காரியத்தை உங்களால் சரிவர செய்ய முடியாது. இன்னைக்கு ரிசல்ட்ஸ் எடுப்போம், நாளைக்கு பார்த்தா அந்த முயற்சியை கைவிட்டுருவோம். அப்போ நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி அங்கே உடஞ்சு போகும். நம்ம நம்பிக்கை வந்து உடஞ்சு போகும். இல்லை எனக்கு எப்பவுமே இப்படி தான், எனக்கே தெரியும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். இது உங்களை வந்து பின்னோக்கி இழுத்துட்டு போயிடும். இதுதான் நீங்கள் அப்படின்னு உங்களை நம்ப வச்சிடும். உங்களை நம்ப வச்சுட்டாலே அதுதான் நீங்கள். அதுக்கப்புறம் நீங்களே முயற்சி எடுக்க மாட்டீங்க. ஸோ இந்த முதல் உங்கள் முயற்சிகள் எல்லாமே கை கூடணும். 2வது இப்போ லக்ஷ்மி உள்ளே வரணும்னா 3 பொருட்கள். 1 கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம். இந்த 3ஐயும் ஒரு சின்ன மஞ்சள் துணியில் சுற்றி ஹேண்ட்பேக்கில், உங்கள் ட்ராவில், பீரோவில், கிச்சனில் எத்தனை ரூம் இருக்கோ எல்லா ரூம்லேயும் வச்சுருங்க. இது பாசிட்டிவாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும், லக்ஷ்மியை உள்ளே இழுக்கும். அதே மாதிரி உங்கள் நிலவு கால் மஞ்சள் குங்குமம் எப்போதும் அதில் நிறைஞ்சிருக்கணும். நீங்கள் சாம்பிராணி காட்டும் போது கூட உங்கள் நிலவு காலுக்கு காட்டணும். உங்கள் நிலவு காலை மிதிச்சிடவே கூடாது. அங்கே லக்ஷ்மி இருக்காங்க, அதனால மிதிச்சிடவே கூடாது. அது அவங்களுக்கு உரிய மரியாதையை நீங்கள் கொடுக்கணும். நிலவு கால்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த தலை முடிகளில் பெண்கள் முடி அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஃபேன் ஓடுக்கிறக்கிட்டே அங்கே சுற்றும். எந்த முடியும் நிலவு கால்கிட்டே இருக்கக்கூடாது. மற்ற பக்கம் கூட இருக்கட்டும், அதை உடனேயுமே க்ளீன் பண்ணுங்க. அதே மாதிரி நிலவு காலை தாண்டி சாப்பிட்டுட்டே அதை கடந்து போகாதீங்க. நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, வெளியே யாராவது கூப்பிடுறாங்க அப்படின்னா அசை போட்டுக்கிட்டே கடந்து போகிறது அப்படி அது பண்ணக்கூடாது. அப்படின்னா அந்த உணவு கூட உங்களுக்கு செரிமானம் ஆகாதுங்கிறத ஆகம விதி. அதனால தான் சாப்பிடும்போது எந்திரிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. இல்லை நான் பெட்ரூமுக்கு போனேன், ஃபோன் அடித்தது எந்திரிச்சு போனேன், இந்த மாதிரி நிலவுகளை தாண்டிட்டு சாப்பிடாதீங்க. எந்த பொருளையுமே சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடக்கூடாது. இதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே இப்போ உங்களுக்கு லக்ஷ்மின் அனுக்கிரகம் கிடைக்கும். இப்போது நீங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணும். உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த வேலையை தான் நீங்கள் செய்கிறீங்களா? ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு பலமாக இருந்தால் நீங்கள் மீடியா துறைக்கு வரலாம். உங்கள் ஜாதகத்தில் ராகுவே வீக்காக இருக்கிறாருன்னா நீங்கள் 7 வருஷம் இங்கே உழைப்பு போடுறது வேஸ்ட். எல்லாருக்குமே அதிர்ஷ்டமே இல்லையான்னு கேட்டால் அப்படி இல்லை, நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கலை. 2வது இந்த அதிர்ஷ்டத்தை இழுக்கணும் அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை நீங்கள் தொலைக்கணும். இது எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டில் காட்டிக்கிட்டே இருக்கும். என்னைக்கு உங்கள் லெஜரை கடவுள் டேலி பண்ணி கிரெடிட்னு இருக்கணும், டெபிட்னு இருந்துச்சுன்னா மாட்டினீங்க. ஓகே, அப்போ மீன்களுக்கு பொறி போடுங்க, பறவை இனங்களுக்கு தண்ணீர் வைங்க, உணவு வைங்க. அதில் குறிப்பாக காகமும் வந்துடுவார். காகத்துக்கு சாப்பாடு தண்ணி வைக்கணும் கம்பல்சரி. இதுக்கு யாருக்கும் விதிவிலக்கே கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. 2வது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு நவகிரகங்களை நீங்கள் 3 முறையாவது சுற்றி வழிபாடு பண்ணணும். இந்த ஒரு பொருளை சுற்றுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இந்த பிரபஞ்சமே அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு பொருளை சுற்றுறதுனால எனக்கு அரச மரத்தை சுற்றுங்கிறாங்க, நவகிரகத்தை சுற்றுங்கிறாங்க. என்ன நடக்குது இப்போ? அதை சுற்றினா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் இது எல்லாரும் சொல்லுவாங்க என்னன்னா,
உங்களுக்கு ஒரு டவுட் வருதுன்னா இந்த பிண்டத்துல என்ன இருக்குது இந்த அண்டத்துலயும் இருக்குது அப்படிம்பாங்க. இதை நான் ஏன் சுத்தணும் அப்படின்னு நீங்க டவுட் வந்துச்சா, இந்த பூமி சுத்துதா, ஆமா இது சூரியனை சுத்துது, ஏன் சூரியனை சுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியும் சுத்துது. இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவையும் நீங்க பிரிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் புரோட்டான் தான் இருக்கும். இந்த எலக்ட்ரான் புரோட்டானுமே சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். அப்ப இந்த சுத்துதல்ங்கிறது ஒண்ணு மைன்யூட்டா இருக்கிற அணுவிலையுமே அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த பிரபஞ்சம் சுத்துறது என்ன எனர்ஜியை வச்சு சுத்துது, இதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். எங்கிருந்து இந்த ஆற்றல் அதை எடுத்துச்சுன்னா, சூரியன் கிட்ட இருந்து லைட் எனர்ஜி அதை ரிசீவ் பண்ணி இந்த லைட் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு மின்சாரத்தை பெற்று தான் இந்த மொத்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்குது. இல்லைன்னா பூமி வந்து ஒரு அழியாத ஆற்றல் மூலம், சூரியனும் ஒரு அழியாத ஆற்றல் மூலம் இவங்க ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இந்த ஹீட் எனர்ஜியை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இந்த எனர்ஜி அவங்களுக்கு எவ்வளோ நாள் பேக்கப் நிற்கும்னா ஜஸ்ட் 12 ஹவர்ஸ். ஒரு 12 மணி நேரம் நைட்டு மட்டும்தான் இங்கே சூரியன் இல்லாமல் இருக்கணும். விடிஞ்ச உடனே இங்கே சூரியன் வந்துடணும். அப்படி இல்லைன்னா இந்த பூமி பிரபஞ்சமே கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னா யாருக்கிட்டையும் பேக்கப் இல்லை, அவங்க யாருமே யூபிஎஸ் வைக்கல. ஓகே, அவங்க ஸ்டோரேஜ் டிவைஸ் அவங்க கிட்ட கிடையாது. அப்போ இந்த ஹீட் எனர்ஜியை இந்த பாடி ரிசீவ் பண்ணுது. எதை நீங்கள் சுத்துறீங்களோ அதுக்கிட்ட இருந்து எனர்ஜி உங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த இப்படி கை இப்படி வைக்கிறோம் பார்த்தீங்களா, பெரியவங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாமியை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடணும். இது வந்து யோகாசனத்திலையும் இந்த ஆசனம் இருக்கு. ஓகேங்களா, இந்த முத்திரைக்கு என்ன என்ன சக்தி இருக்குன்னா, இதை நான் உங்களை பார்த்து பண்ணேன்னா உங்க சக்தி நான் எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். உங்களை இப்படி பண்ணனா இப்போ உங்க சக்தி எனக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் எதை பார்த்து இப்படி கும்பிடுறேனோ அந்த சக்தி நான் எடுக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் பெரியவங்க கிட்ட ஆளுமை திறன் இருக்கும், அறிவு இருக்கும், அவங்களுடைய புண்ணியங்கள் அவங்க இருக்கும். இப்போ 80 வயசு இருக்காருன்னா அவர்கிட்ட நிறைய புண்ணியம் இருக்கும். இது எல்லாத்தையும் இப்போ நான் எடுக்க போறேன். அதுக்கு நான் செய்கிற ஒண்ணு மரியாதை, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 10% நான் தூக்கிட்டேன். ஓகே, இதே மாதிரி நீங்க இந்த கோவில் அப்படிங்கிறத ஒரு கருங்கல்ல ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்றாங்க. அந்த சிலைக்கு சக்தி கொடுக்குறாங்க, மந்திரங்கள் ஓதுறாங்க. இது எல்லாம் கொடுத்து அந்த வெறும் கருங்கல்ல சக்தி மிகுந்த விக்கிரகமா மாத்துறாங்க. இப்ப நான் அந்த சிலைக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிட்ட உடனே இந்த உடல் அந்த சக்தியை ரிசீவ் பண்ணிருச்சு. இதுதான் நம்மளுடைய இந்து தர்மத்திலேயே பேசிக்கா இருக்குது. நான் போய் இப்படி நின்னேன் கோவில்ல அப்படின்னா எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்படி நின்னா மட்டும்தான் பிரயோஜனம். அப்போ அந்த சிலையில் இருக்கிற மொத்த வைப்ரேஷனையும் என் உடம்புக்குள்ள வந்துருச்சு. இப்போ இது நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டா இந்த சக்தி தான் உங்களை குணமே படுத்தும். சிலைன்னு சொல்லும் பொழுது இந்த நவபாஷான சிலையை வணங்கும் பொழுது கூடுதல் ஆற்றல் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அது உண்மைதான்? அது உண்மைதான். இப்போ இந்த நவபாஷானம், இந்த பாஷானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு விஷம் என்று அப்படின்னு பொருள். பொதுவாகவே விஷம் அப்படின்னா லிக்யூடு ஃபார்ம்ல தான் இருக்கும். திடப்பொருள்ல விஷம்னு ஒன்னே கிடையாது. முதல்ல ஒரு லிக்யூடை திடப்பொருளாக மாற்றணும்னா இதை நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும். ஓகேங்களா, மீண்டும் அந்த நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்தீங்கன்னா லிக்யூடாக மாறிடும். அப்போ இந்த டெக்னிக் தான் நாம் சாப்பிட்ற சாக்லேட்டில் யூஸ் பண்ணாங்க. அப்போ இதை என்ன பண்ணினார் போகர் அப்படின்னா, திரவ நிலையில் இருக்கிற ஒரு பொருளை இதை விட அதிக வெப்பநிலையில் திடப்பொருளாக மாற்றிட்டார். இப்போ இந்த ரூம் டெம்பரேச்சர் 33 டிகிரி செல்சியஸ், அதை 50 டிகிரி செல்சியஸில் நான் அதை திடப்பொருளாகவே கன்வெர்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 33ங்கிறது அதை விட குறைவான வெப்பநிலையில் தான். இதில் அது உருகாது. ஓகேங்களா, அப்போ நான் அந்த வெப்பநிலைக்கு அதை உட்படுத்திட்டேன். அந்த விஷத்தை அதை 33 டிகிரி செல்சியஸில் கொண்டு வந்தேன். அந்த விஷம் கரையில் அது திடப்பொருளாகவே இருந்துச்சு. முதல்ல ஒரு திரவத்தை அவர் திடப்பொருளாக மாற்றினார். இப்போது ஒரு விஷத்தை ஒன்றா கலக்கும் போதே இது பாய்சன் தான். 9 நான் ஒன்றா கலந்துட்டேன், அதில் அபிஷேகம் பண்ணுறேன். அபிஷேகம்னா இப்போ ஒரு பஞ்சாமிரதத்தை அபிஷேகம் பண்ணி அதிலிருந்து கொஞ்சம் வலிச்சு போட்டு இதை தான் கொடுப்பாங்க. சார் இது இப்போ ஆழகால விஷமா இருக்குமே, இதைத்தான் அவர் பண்ணினாரு. என்ன காம்பினேஷன்ல இதை போட்டா இது திடப்பொருளாக மாறும். ரெண்டாவது, இதனுடைய மொத்த விஷத்தன்மை இங்கே முறியும். ரெண்டாவது, இந்த பிரபஞ்சத்துல பாம்புன்னு ஒன்று இருக்கு. பாம்பு தீண்டி இறக்குறவங்க நிறைய பேர். அப்ப இந்த பாம்பை படைக்காமே இருந்திருக்கலாமே. பாம்புக்கு எதுக்கு இவ்வளோ கொடிய விஷத்தை கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய கேன்சர் வியாதிகளுக்கு மருந்து இந்த விஷத்துல இருந்து தான் கொடுக்குறாங்க. இந்த மனுஷனுக்கு வரப்போற எல்லா மிகப்பெரிய வியாதிகளுக்கும் விஷம்தான் தீர்வு. இந்த நவபாஷனுடைய சிலை எவ்வளோ இருக்குன்னு நீங்க இமேஜின் பண்றீங்க?
பல லட்சம் கோடி. ஏன் அப்படின்னா இது உண்மை அப்படின்னு கேட்டால் நீங்கள் கூகுளில் போய் 1 லிட்டர் தேளினுடைய விஷம் எவ்வளோன்னு மட்டும் நீங்கள் பார்த்துருங்க. 82 கோடி. ஒரே 1 லிட்டர் தேளின் விஷம். அப்போ ஒரு நவபாஷான சிலை 60 கிலோ வருது அப்படின்னா இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கே அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோ விஷம் வேணும். அவர் முதல்ல செஞ்ச சிலைக்கு பேரு தசபாஷான சிலை. அந்த சிலை எங்க இருக்குன்னா கொடைக்கானல்ல பூம்பாறையில இருக்கு. அந்த சிலையில ஒரே ஒரு தவறு நடந்துருச்சு. என்னன்னா அதிகப்படியான வெப்பத்தை அந்த சிலை உமிழ ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்பவும் நவபாஷான சிலை பழனியில் இருக்கிற சிலைக்கு வேர்க்கும் தான். ஆனா அங்க அந்த உஷ்ணம் அதிகமாகி யாருமே கருவறைக்குள்ள நிக்க முடியல. அப்ப முருகன் கிட்ட அவர் கேட்கிறார், இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, இத குளிர்ச்சியான இடத்துல கொண்டு போய் இந்த சிலையை நீ வச்சிரு அப்படின்னு சொன்னங்காட்டிதான் கொடைக்கானல் பூம்பாறையில கொண்டு போய் தசபான சிலை அங்க அவர் வச்சுட்டாரு. இப்ப நான் என்ன பண்றது? அடுத்து அவரு முருகன் கிட்ட கேட்கிறாரு, இந்த ஒரு விஷயத்த நான் நீக்கிட்டேன்னா இதை என்னால திடப்பொருளை கன்வெர்ட்டே பண்ண முடியல அப்படின்னு கேட்டாரு. இதை மாற மாட்டேங்குது, லிக்விட்லயே இருக்கு அப்படின்னாரு. முருகன் கனவுல ஒரு மூலிகை சொல்றாரு, இந்த மூலிகை இங்க எடுக்கு, நீ இப்ப அதை பறிச்சுட்டு வா. அதை பறிச்சுட்டு அதை கசக்கி அதுல விடுறாரு. இப்ப திரவம் திடப்பொருளா மாறிடுச்சு. இப்ப இதுல இருக்கிற ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம், உளி வச்சு செதுக்குனீங்கன்னா இது ஸ்டோன் இல்லை, இது இட்ஸ் லைக் ஏ கிளே மாதிரி இருக்கும். இது சில்ல செதறிடும். இதை நீங்க உருவமே படுத்த முடியாது. அவர் என்ன இதை செதுக்க முடியாதேன்னு சொன்னார். நீ இதை அச்சில் வார்த்துரு அப்படின்னாரு. இப்போ நான் அச்சில் வார்க்கணும்னா இன்னும் ஒரு டூப்ளிகேட் நான் ரெடி பண்ணணும். இந்த டூப்ளிகேட் ரெடி பண்ணி இதை அந்த விஷயத்தை அதில் ஊற்றி இதை ஒரு மோல்டிங்கில் எடுத்தார். இப்போ எடுத்து இந்த சிலை வச்சாரு. இது சுற்றி இருக்கிற எந்த சீதோசன நிலைக்கும் இது பாதிப்புக்கு உட்படுத்தவே கூடாது. ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சுன்னா இது பயங்கர பிரச்சனை அப்படிங்கிறப்ப இதையும் போகர் ரொம்ப நேர்த்தியாகவே பண்ணார். நாம் ஒரே வார்த்தையில் நவபாஷான சிலைங்கன்னு சொல்லிடுறோம். ஆனால் அதற்கு பின்னாடி இப்போ இதையுமே நான் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை அவங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, 2 விஷத்தை இப்போ ஒன்று கலக்குறீங்கன்னா இங்கே ஒரு விஷ வாயு உருவாகும். இந்த விஷ வாயு நம்மளை முடிச்சிடும். அப்போ என்னன்னா போகருக்கு மொத்த உதவியா 9 பேர் இருந்தாங்க. அவரோட சயின்டிஸ்ட் டீம்ல 9 பேர். இவங்க என்னன்னா இதே மாதிரி ஒரு கருவறையை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணாங்க. காற்று கூட போக முடியாது. 9 பேர்ல ஒரு ஆள். இவங்க ஒவ்வொருத்தருமே 1 நிமிடம் மூச்சை நிறுத்தக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கு. இப்ப நான் உள்ள உட்காந்து 1 நிமிஷம் மூச்சை நிறுத்திடுவேன். ஏன்னா இது விஷவாயு இங்க இருக்கிறது. இந்த காம்பினேஷன்ல இது எல்லாத்தையும் உருவாக்கிட்டு நான் வெளியே போய் அடுத்த ஆள் திரும்ப உள்ள வந்துடுவார். உள்ள நான் எதுல முடிச்சனோ இப்ப அவரு மீண்டும் ரெசிபியை கண்டினியூ பண்ணுவார். இப்படி திரும்ப 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 10 பேர் முயற்சி பண்றாங்க. இதுல போகர் இவங்க கரெக்டா செய்யறாங்களான்னு சொல்லிட்டு உள்ள மானிட்டர் பண்ணி போய் கிட்டத்தட்ட பல வருடங்கள் உருவாக்கிய ஒரு ப்ராசஸ் தான் நவபாஷான சிலை. இல்லைன்னா இந்த 1 நிமிஷம் மூச்சு யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அதிகபட்சம் 10 செகண்ட் 20 செகண்ட், 1 நிமிஷம் முடியாது. அவங்க மூச்சை அடக்கி உயிர் கொடுத்துருக்காங்க இந்த சிலைக்கு. இந்த சிலையினுடைய சக்தி தான் இன்னைக்கும் முருகனுடைய முருகனுடைய அருள் எல்லாருக்கும் அபரிவிதமா போய் ரீச் ஆகிட்டே இருக்கு. இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை போகர் செய்யல அப்படின்னா இத்தனை கோடி மக்களுக்கு இன்னைக்கு விமோச்சனமே இல்லை. நிச்சயமா ரொம்ப அழகா அந்த நவபாஷண சிலையை பத்தி ஒரு விளக்கம் சொன்னீங்க. ஜோதிடத்திற்கும் எண்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குங்களா? எண்ணின் மூலமாக வாழ்க்கையில மாற்றத்தை நிகழ்த்த முடியுமா? அதிர்ஷ்ட எண் அப்படின்றது யார் யாருக்கு எப்படி எப்படி வேலை செய்யும்? இந்த பிரபஞ்சத்தை ஆளுமை பண்றவங்க நிறங்கள், எண்கள், உங்களுடைய ஜோதிடம். அப்ப எண்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கு. என்னுடைய பேரே பார்த்தீங்கன்னா இயற்பெயர் அசோக். இன்னைக்கு நான் மாற்றிருக்கிறது அசோகா அப்படின்னு மாற்றிருக்கேன். என்ன எனக்கு ஒரே ஒரு கவுண்டிங் மிஸ் ஆச்சு என் பேரில். அசோக்குன்னு பேர் இருந்த வரைக்கும் நான் சைனே ஆகலை. நியூமராலஜி அப்புறம் படித்து என் பேர் வேறு பேர் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் செலக்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணி பார்த்தேன். பட்டு பேரை மாற்றிட்டேன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட நான் புது ஆளாகவே இன்ட்ரடியூஸ் ஆகணும். ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருந்துச்சு. சரி, இந்த பேரில் ஏதாவது கரெக்ஷன் மட்டும் பண்ணால் இது ஷைன் ஆயிருமா அப்படின்னு பார்த்தேன். 1 மதிப்பு குறைஞ்சிச்சு. என்ன பண்ணலாம்? அப்போ ஏவோட மதிப்பு 1. இதை எங்கே போடலாம்? அசோக்னு டபுள் ஏ போட்டலாமா அப்படின்னு பார்த்து முன்னாடி போட்டேன். இல்லை அது அசோக்னு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அசோகான்னு தூக்கி பின்னாடி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவை தூக்கி பின்னாடி போட்டு அசோகான அன்னையிலிருந்து நான் ஹிட் ஆகிட்டேன். உண்மையாலுமே நீங்கள் சினிமா ஃபீல்டில் இருக்கிற எல்லாரும் நியூமராலஜி படி பேரை மாற்றி அவங்களுடைய நம்பர் வச்சுருப்பாங்க. என்னுடைய நம்பர் 4678.
இந்த நம்பர் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நான் வாங்கிடுவேன். என் கையில் இப்போ ஒரு பணம் வருது அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அதோட நம்பர் பார்ப்பேன். இது 4679 இருந்தால் மடிச்சு பாக்கெட்டில் வச்சுருவேன். இந்த பணத்தை செலவு பண்ண மாட்டேன். இந்த பிரபஞ்சம் எனக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இந்த நம்பர் என்னுடைய எல்லா ஆசைகளையும் இது நிறைவேற்றும். இப்போ அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பர் அசைன் பண்ணி கொடுத்துருக்கும். இதுக்கு பேர் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிம்பாங்க. சில பேருக்கு வாழ்க்கையில் நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். இதுக்கு பேர் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிம்பாங்க. சில பேருக்கு 111 ரிப்பீட் ஆகும், 42 ரிப்பீட் ஆகும், 33ங்கிற நம்பர் ரிப்பீட் ஆகும். நீங்கள் காரில் போயிட்டு இருப்பீங்க, முன்னாடி கரெக்டாக 33 ஒரு வண்டி போகும், அதை தொடர்ந்து அடுத்த வண்டி 33ன்னு போகும். அன்றைக்கி நீங்கள் தேதி கணக்கில் பார்த்தாலும் 33ன்னு ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். மளிகை கடைக்கு போய் எவ்வளோ ஆச்சுங்கன்னு கேட்டால் கூட 33 ரூபா அப்படிம்பாங்க. ஏதோ இந்த நம்பர் நமக்கு சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பரை இப்போ நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, உங்கள் கையில் இந்த இடத்துக்கு அந்த நம்பர்ஸை நீங்கள் எழுதிக்கலாம். இந்த நம்பர்ஸை உங்கள் வீட்டு டோரில் எழுதலாம். இதெல்லாம் எழுதுனதுக்கு பிறகு எனக்கு நல்லது நடக்குதான்னு மானிட்டர் பண்ணணும். உண்மையாலுமே இது ஏஞ்சல் நம்பர் தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை யூஸ், இந்த 33 அப்படின்னா உங்களுக்கு கூட்டுத்தொகை வந்து 6. இந்த 6 கூட்டுத்தொகை வர மாதிரி ஒரு மொபைல் நம்பர் வாங்குங்க. உங்ககிட்ட இருக்க இப்போ நான் ஒரு வண்டி வச்சுருக்கேன் 2365. இந்த வண்டி என்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது. இதனுடைய கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 வருது அப்படின்னா, இப்போ 7 எனக்கு செட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். உங்ககிட்ட ரொம்ப வருடமாக எந்த வண்டி இருக்குது, அந்த வண்டி நம்பர் என்ன? உங்ககிட்ட என்ன ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப வருடமாக அவங்களோட மெர்ஜிலே இருக்காங்க, அவங்களுடைய பெயர் கூட்டுத்தொகை என்ன? உங்ககிட்ட என்ன கலர் ட்ரெஸ்ஸு ரொம்ப வருஷமாக நான் வச்சுருக்கேன், அதையுமே பாருங்கள். அந்த வண்ணம் தான் உங்களுக்கான வண்ணம். உண்மையாலும் நான் பிளாக் கலரில் ஒரு பொருள் வாங்கினேன் அப்படின்னா அந்த பொருள் என்னை விட்டு போகவே போகாது. அதனால எனக்கு எல்லாமே பிளாக். என்னுடைய கோயிலுமே பிளாக்ல தான் அதிகமாக 90% பிளாக்ல தான் இருக்கும். அப்போ இந்த நம்பர், இந்த கலர், இதை மட்டும் நீங்கள் உங்களுக்கு சிம்பிளாக கண்டுபிடிக்க, உங்ககிட்ட எது ரொம்ப வருடமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கான எண், அதுதான் உங்களுக்கான நிறம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.